தெய்வத்தின் குரல் மூன்றாம் பாகம். தெய்வ தத்துவம் தெய்வங்கள். மீனாட்சி. பகுதி 3. எப்போதுமே ஸ்தூலத்தை விட சூக்ஷ்மத்துக்குத்தானே மதிப்பு ஜாஸ்தி. அதனால் வெளிப்படையாக சொல்வதை விட மறைத்து சொல்வதில்தான் மகிமை ஜாஸ்தி. விலை உயர்ந்த ரத்தினம் இருந்தால் அதை எல்லார் கண்ணும் படும்படியாக போட்டு வைப்பார்களா? பெட்டிக்குள் வைத்து அதை இன்னொரு பெட்டியில் போட்டு வீட்டின் உள்ளறையில்தானே பத்திரப்படுத்தி வைப்பார்கள். அப்படித்தான் மீனாட்சியை சஹஸ்ரநாமத்திலும் சௌந்தரிய லஹரியிலும் ரகசியமாக சொல்லி இருப்பதாலேயே அவளுக்கு விசேஷ மதிப்பு கொடுத்ததாகிறது. ரொம்பவும் பிரியமானவர்கள், ரொம்பவும் மரியாதைப்பட்டவர்கள் ஆகியோரின் பெயரை சொல்வதில்லை அல்லவா? இப்படித்தான் பாகவதத்தில் கூட ராதையின் பெயரை சொல்லாமலே ஒரு இடத்தில் மட்டும் சூச்சனையாக கோடி காட்டி இருக்கிறது என்று சொல்வதுண்டு. ராதாகிருஷ்ண பக்திக்காரர்கள் கிருஷ்ணனை விட ராதை ஒரு படி உசத்தி என்பார்கள். கிருஷ்ணனே அவள் காலில் விழுந்து பிரணய கலகத்தை, ஊடலை தீர்த்திருப்பதை எடுத்து காட்டுவார்கள். அத்தனை உசந்தவள் பேரை மண்டையில் அடித்த மாதிரி சொல்லக்கூடாதென்றுதான் பாகவதத்தில் ஒரு இடத்தில் மட்டும் மறைமுகமாக சொல்லி அதோடு விட்டிருக்கிறது என்கிறார்கள். குறிப்பு: கோபியரோடு ஆடி கழித்த கண்ணன் திடீரென மறைந்த போது கோபிகள் அவனை தேடி செல்கையில் அவன் ஒரே கோபிகையை மட்டும் உடன் அழைத்து சென்றதற்கான தடயத்தை காண்கிறார்கள். இவளே ராதை. ஆயினும் நேராக பெயர் சொல்லாமல் அவர்கள் இவளால் கண்ணன் விசேஷமாக ஆராதிக்கப்படுகிறான், அனயா ஆராதித்தோ நூனம் என்னும் போதே ராதா நாமத்தை குறிப்பால் உணர்த்தி விடுகிறார்கள். 10.3.28. இம்மாதிரி மீனாட்சியை சஹஸ்ரநாமம் சௌந்தரிய லஹரி இரண்டிலும் நேராக சொல்லாமல் மறைமுகமாக சொல்லி இருப்பதாலேயே அவளுக்கு ஏற்றம் கொடுப்பதாகத்தான் ஏற்படுகிறது. சரி, லலிதா சஹஸ்ரநாமம் மீனாட்சியை எங்கே சொல்கிறது? என்ன சொல்கிறது? ஆரம்பத்தில் அம்பாளை வர்ணித்து கொண்டு வரும் போது வக்திரலக்ஷ்மி பரிவாக சலன் மீனாபலோச்சனா என்று ஒரு நாமாவை சொல்கிறது. வக்திரலக்ஷ்மி என்றால் அம்பாளுடைய முக காந்தி. அது ஒரு பெரிய பிரவாகமாக இருக்கிறது. பரிவாகம் என்றால் பிரவாகம். இப்படி முக தேஜஸ் பெருக்கெடுத்து ஓடுகிறது என்றால் நீர் பெருக்கில் மீன் இருக்க வேண்டுமே. இந்த காந்தி சமுத்திரத்தில் எங்கே மீன்? நீண்டு நீண்டு விளங்கும் அம்பாளுடைய நேத்திரம் இருக்கிறதே, அதுதான் மீன். லோச்சனம் என்றால் கண், லோகனம் என்றால் பார்ப்பது, பார்க்கப்படுவதால் தான் லோகம் என்றே பேர். தமிழிலும் பார் என்றால் நோக்குவது, உலகம் என்ற 2 அர்த்தமும் ஏற்படுகிறது. இங்கிலீஷ் லுக் என்பதும் லோக சம்பந்தமுள்ளதுதான். மீன் மாதிரி வடிவத்தில் இருக்கிற லோச்சனம் மீனாப லோச்சனம். ரூபத்தில் மீன் மாதிரி இருப்பது மட்டுமின்றி பிரவாகத்தில் மீன் இருக்க வேண்டும் என்ற நியாயத்தின்படியும் சௌந்தரிய பிரவாகமான அம்பாள் இப்படிப்பட்ட கண்ணை உடையவளாய் இருக்கிறாள். மீனாட்சி என்று அப்பட்டமாக சொல்லாமல் மீனாப லோச்சனா என்று சொல்லியிருக்கிறது. ஆகக்கூடி ஒரு குறை தீர்ந்தது. சௌந்தரிய லஹரியில் என்ன வருகிறது? அதில் அம்பாளின் கண்களை வர்ணிக்கும் அநேக ஸ்லோகங்களில் ஒன்றில் 56 முதல் 2 வரிகள். தவ பர்ணே கர்ணே ஜபநயன பைஷுன்ய சகிதாக நிலீயந்தே தோயே நியதமனிமேஷாஷ்ச பரிகாஹ. அபர்ணே, அபர்ணா என்ற பெயருடைய அம்பிகையே, தவ உன், கர்ணே காதில், காதிடம், ஜபநயன பேசுவது போன்ற கண்கள், பைஷுன்ய சகிதாக தங்களை பற்றி கோள் சொல்கின்றன என்று பயமடைந்தவையான, சபரிகாக பெண் மீன்கள், அனிமேஷாக கண் மூடாதவையாக, தோயே ஆற்றுக்குள், நிலீயந்தே முழுகி விடுகின்றன என்பது
நியதம் நிச்சயம். மீன் ஏன் எப்போதும் ஆற்றின் மேல் மட்டத்தில் நீந்தாமல் உள்ளுக்குள்ளேயே நீந்திக் கொண்டிருக்கிறது? இதற்கு இங்கே ஆச்சாரியால் ஒரு காரணம் கல்பிக்கிறார். காதளவோடும் அம்பாளின் கண்களை மீன்கள் பார்த்தன. லோகத்தில் ஒரு புல், பூண்டு, புழு, பூச்சி கூட விட்டு போகாமல் ஜெகன்மாதா விழிகளை சகல திக்குகளிலும் திருப்பிக் கொண்டிருக்கிறாள். அப்போது ஒவ்வொரு சமயம் அவை கண் கோடிக்கு வரும்போது காதை தொட்டுவிடும் போல் இருக்கிறது. அப்போது அவை காதிடம் ரகசியம் பேசுகிற மாதிரி மீன்களுக்கு தோன்றுகிறது. என்ன ரகசியம்? உருவத்தில் இந்த மீன்கள் அம்பாளுடைய அந்த கண் மாதிரி தான் இருக்கின்றன. சமஸ்த லோகானுகிரகத்துக்காக எந்த ஜீவனும் விட்டு போய்விடக்கூடாது என்று அந்த கண்கள் ஓயாமல் சஞ்சரிப்பதை பார்த்து காப்பி அடிக்கிறது போலத்தான் இந்த மீன்களும் ஓயாமல் ஒழியாமல் சஞ்சரித்து கொண்டே இருக்கின்றன. இதனால் தான் மீன்களுக்கு பயம் வந்து விடுகிறது. அம்பாளுடைய கண்கள் அவளுடைய காதிடம் மீன்கள் என்னோடு போட்டி போடுகின்றன என்று ரகசியமாக கோள் சொல்கின்றனவோ என்று பயம். கண்களுடைய பெட்டிஷனை கேட்டு மகா பராசக்தியானவள் இந்த அல்ப ஜந்துவான மீன்கள் மேல் ஆக்ஷன் எடுக்க வந்துவிட்டால், இந்த பயத்தில்தான் நீர் மட்டத்தின் மேல் பரப்பில் நீந்தாமல் அவை உள்ளுக்குள் மறைவாக முழுகி விடுகின்றன. தோற்றுப்போன துரியோதனன் மடுவுக்குள் போய் ஒளிந்து கொண்ட மாதிரி அம்பாளின் கண்ணழகுக்கு தோற்றுப்போன மீன்கள் ஜலத்தின் உள்மட்டத்துக்கு போய்விடுகின்றன. ஷபரிக்காக என்றால் பெண் மீன்கள் என்று அர்த்தம். பைஷுன்ய என்றால் கோள் சொல்லுவது, கோழி மூட்டுவது என்கிறோமே அது. சகிதாக என்றால் பயத்தில் நடுங்கிக் கொண்டிருக்கிறவை என்று அர்த்தம். பைஷுன்ய என்பதற்கு அசூயை என்று பொருள் கொண்டால் காதளவோடும் கண்களை பார்த்து மீன்களே அசூயை பயம் இரண்டும் அடைந்தன என்றாகும். அம்பாளின் கண்ணோடு யுத்தம் செய்தால் வடிவழகு சஞ்சரிக்கும் சாமர்த்தியம் இரண்டிலுமே தோற்று போய்விடுவோம் என்றே மத்ஸ்யங்கள் ஜலத்துக்குள் அஜ்ஞாதவாசமாகி விடுகின்றன. மதுரையில் மீனாட்சி ஆலய பொற்றாமரை குளத்தில் மீனே இருப்பதில்லை. காரணம், அவளுடைய கண்ணழகில் வெட்கி அது அங்கே தலை காட்டுவதே இல்லை என்று வழக்கு ஏற்பட்டிருக்கிறது. அம்பிகையின் நேத்திரங்களுக்கு மத்ஸ்யத்தை ஒப்புவமை சொல்லி அது ஒளிந்து கொண்டதாகவும் கூறுகிற சௌந்தரிய லஹரி ஸ்லோகத்தில் ஆச்சாரியால் மீனாட்சியைத்தான் ஒளித்து சூச்சனையாக குறிப்பிடுகிறார். இரண்டாவது குறையும் தீர்ந்தது. மீனாட்சி என்ற அவசரத்தை பரமோத்தமமான 2 தேவி ஸ்தோத்திரங்களும் அறிவிக்கின்றன என்று ஆகிவிட்டது.